என்னங்க சொல்றீங்க? என்டையர் இந்தியாவை வேன்ல சுத்தி பார்க்கிறதுக்கு இவ்ளோதான் செலவாகுதா? How much money I spent to travel across India for 365 days in this little van? Hello, let us break down the total amount in 6 parts. I spent around 2,40,000 rupees on petrol, 80,000 rupees on CNG and 15,000 rupees on tolls. These three are the major expenses while doing van life in India. Next, coming to vehicle maintenance, I spent 65,000 rupees. And next, groceries, I spent 50,000 rupees. And finally, I spent 30,000 rupees on other expenses like medication, personal care and parking fees, etc. In total, it cost me 4,80,000 to travel India for the whole year. Which means I spend an average of 40,000 rupees per month to live the van life in India. மாசம் இந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு இந்தியா ஃபுல்லா எப்படி சுத்துறாரு பாருங்க. ஒவ்வொரு சிட்டி, ஒவ்வொரு மக்கள், ஒவ்வொரு கிராமம், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லி 96 படத்துல வர ராம் மாதிரி வாழா என் வாழ்வை வாழவேன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காருங்க. வீடியோ பார்க்கும் போதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. ஆனா இந்த மாதிரி நீங்க வேன்ல இந்தியா முழுக்க சுத்துறீங்க, ஒரு வருஷத்துக்கு எவ்வளவுங்க செலவாகும் அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க ரிப்ளை பண்ணிருக்காரு. வேன் லைஃப்ல பெட்ரோல் போடுறது ரொம்ப முக்கியம் இல்லையா? பெட்ரோலுக்கு மட்டும் 2,40,000 ரூபாய் ஆகுது. அதுக்கப்புறமா சிஎன்ஜிக்கு 80,000 ரூபாய், ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு இடத்துல டிராவல் பண்ணும்போது டோல்ஸுக்கு மட்டும் 15,000 ரூபாய், வண்டியை நல்லா மெயின்டைன் பண்ணணும் இல்லையா? சோ அதுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு 65,000 ரூபாய், இவரே சமைச்சு சாப்பிட்டுக்கிறாருங்க. சோ அதுக்கு 50,000 ரூபாய், அதுக்கப்புறமா இதர சில செலவுகள்லாம் 30,000 ரூபாய்ங்க. டோட்டலா பார்க்கும்போது 4,80,000 ரூபாயில ஒரு வருஷத்துல இவர் இந்தியா முழுக்க டிராவல் பண்ணிடுறாரு. சோ மாசம் மாசம் கணக்கு பண்ணா ஒரு மாசத்துக்கு 40,000 ரூபாய் தேவைப்படுது. இதே மாதிரி வேன் எடுத்து சுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க 40,000 ரூபாய் இவருக்கு ஆகுதுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வேனையும் வாங்கணும், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை வேன் லைஃப் வித் ரவி அப்படின்றவரு ஷேர் பண்ணிருக்காரு. இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்களும் இந்த மாதிரி வேன் எடுத்துட்டு கிளம்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க.